ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யம்மி த டயட். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான யம்மியான காஜு கத்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 1 கப்பு முந்திரி எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். பல்ஸ் விட்டு கிரைண்ட் பண்ணணும், இல்லைன்னா அதிலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகிடும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/2 கப் சுகர் போடுறேன். 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு அதை இப்போ காய்ச்ச போகிறேன். சுகர்லாம் கரைஞ்ச பின்னாடி கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். இப்போ அது நம்ம 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரணும். ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பவுடரை அதுக்குள்ளே போடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றுறேன். இப்போது 2 ஸ்பூன் கீ போடுறேன், நெய். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பேனில் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். இப்போ அதில் இருக்க கீ செப்பரேட் ஆகி பேனில் ஒட்டாமல் வரணும். இப்போ கீ செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ அது சூடாக இருக்கும் போதே லைட்டாக அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது அது மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் போட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்க்க போகிறோம். ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கிட்டோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதை எடுத்துட்டு கட் பண்ணுறேன். இப்போது யம்மியான காஜு கத்லி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். Thanks for watching. Subscribe our channel.